அதான் ரெக்கார்டுக்கு. எஸ் ப்ராப்பர். ஹரிபோல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. நல்லது. நான் தெரியறேனா? அழகா தெரியுறீங்க. அப்படியா? நான் இங்க இருந்து பார்த்தா தெரியல ஒண்ணுமே. ஹரே கரெக்டா கிருஷ்ணா. இருக்கீங்க மாஜி. லேப்டாப்ல நல்லாவே கிளாரிட்டியா நல்லா இருக்கு. சரி, ரொம்ப ஓகே, நல்லது. நீங்க ஹரே நல்லபடியா கிளாஸ் நடக்கிறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆ சரி. கெஸ்ட் மாதாஜி, இருக்கிறதுனால நானும் நம்மளால காலையில அதிகமா இருக்க நான் முடியாது. வேற வேற மூட்ல நான் இருந்ததுனால மட்டும் உங்களோட இருந்துக்கிறேன். எதுவுமே நான் விசாரிக்கல. மன்னித்தருணுங்களை எடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டா பேச ஆரம்பிச்சுட்டேன். மன்னிச்சுங்க. கிருஷ்ணா மசி நல்லபடியா நடந்தது மாதாஜி. ஹரி ஹரி போல் மாதாஜி. நான் ஆசையா பண்றீங்கல்ல, நல்லபடியா நடக்கும். ஜெய் ஜெய். லாஸ்ட் மினிட்ல எல்லாம் செட் ஆச்சு. கடவுள் இருக்காருடா அப்படின்ற மாதிரி ஒரு இது நம்பிக்கை வந்து திரும்பவும் கொடுக்கறாரு. ஹரிபல் அதுதான் ஹரிபல். சொல்லணும் நானு. ஏன்னா அவ்வளவு வருத்தம் எனக்கு, என்னடா இது அப்படின்னுட்டு பண்ண முடிய மாட்டேங்குது, போக முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்களே வந்துட்டாங்க, அப்பா அம்மாவே. வெரி குட் வெரி குட். ஸோ நல்லபடியா ஆச்சு. நிதானமா கிருஷ்ணா ஒரு 2 நாள் மர்சி. வச்சிருந்து அப்புறமா அனுப்புங்க. அவசரமா பஸ்ல அனுப்ப வேண்டாம். அது டிக்கெட் கிடைக்கல. வியாழக்கிழமை சாயங்காலம் தான் கிடைச்சிருக்கு மாத்தது. அப்படிங்களா? நல்லது. இன்னைக்கு சாயங்காலம் ஒருவேளை கௌரவ கிருஷ்ண பிரபு பிருந்தாவன்ல இருந்து வராங்கன்னா, நம்ம கீர்த்தன் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் வாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர். சரி மாதாஜி, சரி மாதாஜி. ஓகேம்மா, கிளாஸ் அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? தேங்க்யூ. ஹரே ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी प्रणाम। ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப ஆ நம்ம இப்ப நிறைய பேசிட்டோம்ல, டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல, இதுல எல்லாம் அந்த 40 மினிட்ஸ் வந்து இதாயிட்டு இருக்கும். ஆமா இப்ப நீங்க வந்து இதை வந்து எல்லாரும் ஜாயின் ஆயிட்டாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நீங்க வந்து க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு வி வில் ஜாயின் அகைன். மாதாஜி, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. போன கொஞ்ச நேரம் இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் ஓடட்டும். ஏன்னு கேளுங்க. அது சரி, சுத்தமா ஒண்ணுமே. ஓகே. ஆமா. ஓகே, ஃபைன். கம்ப்யூட்டர்ல வெல்வேஸ் எல்லாம் கிடையாது. இது செய்யற ஏதோ ஏதோ செஞ்சிட்டு இருக்கேன். சரி, ஹரே கிருஷ்ணா. சரி. இன்னைக்கு நல்லபடியா பண்ணுங்க, அதுக்கப்புறம் அது ஒரே பழகிடுங்க. நிமிஷம். சுலோச்சன மாதாஜி, நம்ம எதோட நிறுத்தணும் போன வாட்டி? 13வது பேஜ் மாதாஜி। பேஜ் எல்லாம் விட்டுருங்க. இது சொல்லுங்க. பதம் பதம் 23, 23ல பாதி முக்காவாசி படிச்சிட்டோம்। 23 ஆமா. எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னும் முடிக்கல. லாஸ்ட் பேரா முடிக்கல, அதான் 113வது பேஜ்னு சொன்னேன் நான்। அதுல லாஸ்ட் பேரா ஆரம்பம் என்ன சென்டென்ஸ்? சிவபெருமான் தனது ஓகே ஓகே. உள்ளம் நன்றி நன்றிம்மா. கடவுளான நன்றி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் எடிட் பண்ணுமா அந்த மாதாஜி? சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. இனிய வரவேற்புகள். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पास्यता देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवसदि गौरा भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय मध्याह्नतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी।
கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கேதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரவரை பிரார்த்திக்கிறேன். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசனம் ஸ்ரீமதி ஜெயபிரகாஷ் சுவாமி ஆச்சாரிய பதாய் நிதாய் கிருப பிரதாயினே கௌரகத தாமதாய நகர கிராமதாரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இப்போ காண்டம் 4 அத்தியாயம் 3 அதுல 23வது பதம். அதுல கொஞ்சம் பாதி படிச்சிருக்கோம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இந்த வாசுதேவர் இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், சுத்த சத்துவம் அப்படிங்கறதுதான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சத்துவம் விசுத்தம் வசுதேவ சக்தி, சுத்த சத்துவ நிலையில் கிருஷ்ணர் அறியப்படுகிறார். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவரை நாம முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து தீவிரமாக பக்தி பயிற்சி பண்ணும் பொழுது அவரை புரிந்து கொள்ள இயலும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே வரோம். இப்பயுமே இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, இப்ப அடுத்தது சிவபெருமானும் எப்பொழுதுமே சமாதி நிலையில, மிக உயர்ந்த நிலையில, பரவச நிலையில தான் அனுபவிக்கப்பட்டவராக இருக்காரு. அதனால அவருக்கு வெளி உலகம் புரியல. அதை பார்க்க போறோம். யாரும் இப்ப தொடர்ந்து படிங்க. 113வது பக்கம். அந்த சிவபெருமான் தனது உள்ளமானது, அதுல இருந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிட்டா? நீங்க படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். சிவபெருமான் தனது உள்ளமானது முழுமுதற் கடவுளான வாசுதேவரின் நிலையினாலேயே நிரப்பப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். பரமபுருஷர் தனது உள்ளத்திலும் மனதிலும் இருப்பதினால் தான் எப்போதும் அவருக்கு தனது வணக்கங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார். அதாவது சிவபெருமான் எப்போதும் சமாதி நிலையில் இருக்கிறார் என்பது இதன் பொருளாகும். இச்சமாதி நிலை என்பது பக்தனின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை, அது வாசுதேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. காரணம், முழுமுதற் கடவுளின் மொத்த அகச்சக்தியும் அவரது கட்டளையின் கீழேயே செயல்படுகிறது. உண்மையில் ஜடசக்தியும் அவரது கட்டளையின் பேரில் தான் செயல்படுகிறது. ஆனால் ஆன்மீக சக்தியின் மூலமே அவரது நேரடி ஊக்கமானது சிறப்பாக செயற்படுத்தப்படுகிறது. இவ்வாறு அவர் ஆன்மீக சக்தியின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். பகவத்கீதையில் 4.6 சம்பவாமி ஆத்ம மாயாயா என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆதம் மாயாயா என்றால் அகச்சக்தி என்பதாகும். ஒரு பக்தனின் உன்னதமான அன்பு தொண்டில் திருப்தி அடையும் போது தனது இனிமையான விருப்பத்தினால் தனது அகச்சக்தியின் மூலம் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பக்தன் எனது அன்பான பகவானே, அருள் கூர்ந்து இங்கே வந்தீர் என்றால் உம்மை நான் காண முடியும் என்று பகவானுக்கு கட்டளை இடுவதில்லை. முழுமுதற் கடவுளுக்கு ஆணையிட்டு அவரை தன் முன்னர் வரச் சொல்வதோ அல்லது தன் முன்னர் ஆடச் சொல்லும் நிலையிலோ ஒரு பக்தனுக்கு இல்லை. தம்மை பக்தர் என்று கூறிக்கொள்ளும் பலர் தம் முன்னர் ஆடுமாறு முழுமுதற் கடவுளுக்கு ஆணையிட்டிருக்கின்றனர். ஆனால் பகவானோ இதுபோன்ற ஆணைக்கெல்லாம் உடன்பட்டவர் அல்லர். ஒருவரது பக்தி தொண்டு செயல்களில் திருப்தி அடையும் போதே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் இஸ்லோகத்தில் உள்ள அதோஷஜ என்னும் பொருள் நிறைந்த வார்த்தை நமது ஜட புலன்களின் செயல்கள் முழுமுதற் கடவுளை உணரும் விஷயத்தில் தோற்று போகின்றன என்று குறிப்பிடுகிறது. தனது யோக மனத்தின் முயற்சியினால் முழுமுதற் கடவுளை ஒருவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒருவன் விரும்பினால் தனது புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தினால் பகவான் தனது ஆன்மீக சக்தியின் மூலம் தன்னை அத்தூய பக்தனுக்கு வெளிப்படுத்துவார். அவ்வாறு முழுமுதற் கடவுள் அத்தூய பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவருக்கு மரியாதையான வந்தனங்களை அர்ப்பணிப்பதை காட்டிலும் அப்பக்தனுக்கு வேறென்ன வேலை இருக்க முடியும்? பூர்ண மெய்ப்பொருளானவர் அப்பக்தனுக்கு தனது வடிவத்தின் மூலமே காட்சி அளிக்கிறார். அவர் வடிவமற்றவர் அல்லர். வாசுதேவரும் வடிவமற்றவர் அல்லர். இஸ்லோகம் பகவான் தன்னை வெளிப்படுத்தும் போது பக்தன் அவருக்கு வந்தனங்களை தெரிவிக்கின்றான் என்று கூறுகிறது. வணக்கங்களை உருவத்திற்காக சமர்ப்பிக்க முடியுமே ஒழிய அருவத்திற்கு அல்ல. ஆகையினால் வாசுதேவர் அருவமானவர் என்றும் மாயாவாத விளக்கத்தினை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. பகவத்கீதை பிரபத்யதே, ஒருவன் சரணடைகிறான் என்று குறிப்பிடுகிறது. ஒருவரிடம்தான் ஒருவன் சரணடைய முடியுமே ஒழிய இருமையற்ற அருவத்திடம் ஒருவன் சரணடைய முடியாது.
சரணடைதல் அல்லது வந்தனங்களை அர்ப்பணித்தல் என்ற கேள்வி எழும்போது அச்சரணடைதல் அல்லது அடைக்கலம் புகுதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சரி. சிவபெருமான் வந்து தன்னோட உள்ளமான முழுமுதற் கடவுளான வாசுதேவ நிலையிலேயே போய் நிரப்பப்பட்டிருக்காரு. ஏன்னா மிகச்சிறந்த பக்தர், சதா சர்வ காலமும் பகவானோட நினைவுகளில் ஆழ்ந்திருப்பதனால்தான் அவர் சதாசிவம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பரமபுருஷன் தனது உள்ளத்திலும் மனதிலும் இருப்பதினால் தான் எப்போதும் அவருக்கு தனது வணக்கங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம், சாதாரண மக்கள்கிட்ட பரமாத்மாவா இருக்காரு, கோபியர்கள் மனதில கிருஷ்ணரே இருக்காரு நேரடியா இல்லையா. மூன்றாம் நிலையான அந்த பகவான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க ஆனந்தமயமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சிவபெருமானும் எப்பயும் சமாதி நிலையிலே இருக்காரு. இந்த சமாதி நிலை என்பது பக்தனின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை, வாசுதேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. அப்போ பகவானோட கட்டுப்பாட்டுல அவங்க அந்த மாதிரி ஆழ்ந்து போய் இருக்கிறதுனால அவரோட நிலையில் வாசுதேவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. காரணம் முழுமுதற் கடல் மொத்த அகச்சக்தியும் அவரது கட்டளையின் கீழேயே செயல்படுகிறது. ஏன்னா இந்த அகச்சக்தி மூலமாக தான் அந்த தூய நிலைக்கு போக முடியும். அது பகவானோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனால அவங்க அப்படி இருக்காங்க. உண்மையில் ஜடசக்தியும் அவரது கட்டளையின் பேரில் தான் செயல்படு, ஜடசக்தியும் அவரோட கட்டளையின் பேர் தான் செயல்படுது. ஆனா என்ன, அந்த ஜீவாத்மா நான் இப்படிதான் போகணும்னு நினைப்பதால பகவான் அதற்கு அனுமதி தருகிறாரே தவிர நேரடி காரணம் கிடையாது அவரு. சரியா. இப்ப ரெண்டு பாதை இருக்கு. ஒண்ணு இப்படி போனா ஜடப்பலன்களை அனுபவிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல இப்படி போனோம்னா ஆன்மீக பாதை, பகவானை நோக்கி நான் நடக்கிறேன் அப்படின்னா இதுக்கு பகவான் என்ன செய்யறார், முழுப்பெருக்கும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இந்த ஜீவராசி அவரை நோக்கி வருவதற்கு வேணுங்கிற எல்லாமே அவர் சக்தி புத்தி எல்லாம் தர்றாரு. அது இப்படி போவாங்க. இல்ல இந்த இதுக்கும் பகவானோட கருணை இருந்தாலும் அது அவரு அதுவும் போட்டா மட்டும்தான் நடக்கும். ஆனா இந்த ஜீவராசி இப்படி போனா பின் விளைவுகளுக்கு அந்த ஜீவராசி பொறுப்பேற்கிறது. இதுதான் வித்தியாசம். புரியுதா. ரெண்டுக்குமே கட்டுற வந்து அவருக்கோட பர்மிஷன் வேணும். இப்ப நம்ம பரமாத்மாவை இதயத்தில் இருக்காருன்னா என்ன செய்வாரு, ஒண்ணு விஸ்டம், இன்னொன்னு சாங்ஷன். விஸ்டம் என்ன, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு, கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு நம்மளுடைய ஆசையெல்லாம் இந்த ஜட உலகை ஆளணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சாங்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காரு. இல்ல பகவானை நோக்கி நான் நடக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் கற்கணும், பாகவத தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணும், பிரசாதம் மட்டுமே உண்ண வேண்டும், பக்தர்களுடனே இருக்கணும் அப்படின்னு இந்த ஜீவாத்மா நினைச்சிட்டு அப்படின்னா அதுக்கும் அவர் வந்து சாங்ஷன் கொடுக்குறாரு. என்ன இதுக்கு வித்தியாசம், இந்த ஜீவராசி பொறுப்பேற்க வேண்டும், அதன் பின் விளைவுகளுக்கு இதுக்கு பின் விளைவு உண்டு, ஜீவராசி பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இந்த பக்தனுக்கோ பகவான் பொறுப்பை ஏற்கிறார், பின் விளைவு இல்லாதது, பேரானந்தத்திற்கு உரியது. இதுதான் வித்தியாசம். அதுதான் இங்கேயே சொல்லப்படுது. ஜட உலகத்துக்கு சக்திக்குமே யாரு என்ன பண்றாங்க, அவரோட கட்டளையின் படிதான் எல்லாம் செயல்படுது. ஆனா ஆன்மீக சக்தியின் மூலமே அவரது நேரடி ஊக்கமானது சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. நேரடியாக அவரே பாத்துக்கிறாரு. இவ்வாறு அவர் ஆன்மீக சக்தியின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்துறது அந்த ஆன்மீக சக்தியின் மூலமா தான், அந்த அந்தரங்க சக்தியின் மூலமா. நான் பார்த்திருக்கோம் அந்த 3 விதமான சக்தி. ஒன்று வந்து வெளிப்புற சக்தி, தடத்த சக்தி, அந்தரங்க சக்தி. இப்ப அந்தரங்க சக்தியின் மூலமாக பக்தர்களுக்கு செயல்படுகிறார். இவ்வாறு அவர் ஆன்மீக சக்தியின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். பகவத்கீதை 4.6 கூட சம்பமாவி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம மாயையா அப்படின்னா அகசக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்தனின் உன்னதமான அன்பு தொண்டில் திருப்தி அடையும் பொழுது அவரு அப்ப என்ன செய்யறாரு, தன்னுடைய இனிமையான விருப்பத்தினால் அந்த அகசக்தியின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப பாருங்க, ஸ்வீட் வேல வர்றாரு. இப்ப நம்ம பிறப்பெடுத்தோம் அப்படின்னா எதனால நம்ம பிறப்பெடுக்கிறோம், யார் சொல்றீங்க? இங்க உள்ள ஜீவராசிகளுக்கு, இந்த ஜட உலகத்துல உள்ள ஜீவராசி ஒரு பிறப்பு எடுக்கிறதுன்றா நம்ம கர்மாபடி பிறப்பு எடுக்கிறோம். வெரி குட், நைஸ் ஆன்சர் மாதாஜி. நம்மளுடைய அந்த ஜீவராசியோட சொந்த கர்மானால அது உடல் எடுக்கிறது. பகவான் அங்கிருந்து வந்து அவதாரம் எடுக்கிறார், அவர் வந்து அப்படின்னா தோன்றுகிறார் அப்படின்னா அது பிறப்புடே சொல்ல முடியாது. தோன்றுகிறார் அப்படின்னா அது வந்து என்ன காரணம், அவரது விருப்பம், சொந்த விருப்பம், அவருடைய சொந்த விருப்பம். வெரி குட். அவருடைய ஸ்வீட் வே. எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்கு எந்த கர்மம் கிடையாது, இங்க வந்து பந்தப்படணும் கட்டுப்படணும் அப்படிங்கிறது கிடையாது.
அந்த பக்தர்களை காப்பதற்காக ரட்சிக்கிறதுக்காக வர்றாரு. பரித்ராணாய சாது, நாம் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக ஸ்வீட் வேல வர்றாரு, அன்பு பரிமாற்றம் பண்றதுக்காக வர்றாரு. இப்போ யசோத மாதாக்கும் நந்த மகாராஜாக்கும் குழந்தையா வந்து தோன்றுகிறார் அப்படின்னா அவருக்கு எந்த கர்மமும் கிடையாது. கர்மத்தின் விளைவாக அவர் பிறப்பெடுக்கவில்லை. அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரு தாய் தந்தையை தேர்ந்தெடுத்து நீங்க முன்னாடி இங்க போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அனுப்புவார். ஏன்னா அவங்க எல்லாருமே எட்டர்னல், ஆன்மீக உலகத்திலே அவங்க தாய் தந்தை இருப்பாங்க. அவங்க அந்த லீலையில புரிஞ்சு நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக வரும்போது முன்னாடி அவங்களை எல்லாம் அனுப்பிடுவாரு. அதே மாதிரிதான் சைத்தன்ய சரிதாமிரதால பாக்குறோம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணும்பொழுது அவங்களுடைய சகாக்கள் எல்லாம் முதல்ல அனுப்பி வைக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் வர்றாரு. அப்புறம் அத்வைத ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா 51 வருடங்களுக்கு முன்பே வந்துடுறாரு. அப்போ ஜெகநாத மிஸ்ராவும் அப்படியேதான் உள்ள வர்றாங்க, சச்சி மாதா வர்றாங்க. அப்படி பலவிதமான அவர்களுடைய கூட உள்ள அசோசியேட்ஸ் எல்லாரும் முதலே வந்துடுறாங்க. அப்புறம் பகவான் தோன்றுகிறார். பகவான் தோறும்போது தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தன் அகசக்தியின் மூலமாக வருகிறார். இத சாதாரண ஜீவராசி பிறக்கிறான் அப்படின்னா அது அவனுடைய கர்மத்தின் காரணமாக பிறக்கிறார். இந்த ரெண்டு வித்தியாசம் அது இங்க சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சதுதான், இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும். மறக்காம இருக்கோம் சதி. ஞாபகம் வர்றதுக்காக. இல்லைன்னா மறந்து. இல்ல இல்ல இல்ல, வேற வேற முக்கியமானது ஒரு ஸ்லோகம், இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் மூலம் சொல்லுங்க. கரெக்டா தான் வர்றீங்க, சொல்லுங்க. பிறப்பு திவ்யமானது என்பதை எவன் அறிகிறானோ அவனுக்கு பிறப்பு கிடையாது. என்ன நோக்கி வர்றான், அவன் என்னுடைய திருநாட்டை அடைகிறான். அதுதான் முக்கியம் இல்லையா? மறக்காம இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் சும்மா மறக்கலைனாலும் நம்முடைய ஆத்மா வந்து உள்ள போய் கேட்க 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 உள்ள தூய்மை அடைகிறது. அது ஞாபகத்துல இருக்கு, நம்ம சொல்ல தெரியும் சொல்ல தெரியாதெல்லாம் மாற்றே கிடையாது. எப்ப வந்து ஒரு வெண்கலத்துக்குள்ள பாதரசம் கலந்துச்சோ அதுக்கப்புறம் தகமா மாறி போயிட போகுது. அது போல பகவானின் திவ்ய லீலைகளை காதா நாம் கொடுத்து கேட்பதா காது வழியாக ஹிருதயத்தில் இருந்து ஹிருதயம் தூய்மை அடைகிறது, அவ்வளவுதான். அப்ப நம்ம ஞாபகம் இருக்கு ஞாபகம் இல்ல அதெல்லாம் வேற விஷயமே கிடையாது. ஓகேயா? சோ இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ பகவானுடைய செயல்கள் திவ்யமானது. நம்ம பிறப்பெடுப்பது சாதாரண கர்மத்தினால முன்வினை பயனால் நாம் இந்த உடலை எடுக்கிறோம். பகவானுக்கு அப்படி உடலே முதல்ல கிடையாது. பூர்ணாத்மா இஸ் கம்ப்ளீட். அவர் வந்து அப்படியே வந்து திவ்யமானவர். நமக்கு உடல் வேற, அது வெளிப்புற உடல் வேற, சூக்ஷ்ம உடல் அப்படியெல்லாம் ஏக்கத்துக்கு இருக்கு இல்லையா? ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படி அப்படி அவருக்கு உடலும் கிடையாது. அவர் இருக்கிறது முழுக்க அப்படியே திவ்யமானது. இப்ப நம்ம போறோம் அர்ச்சா விக்கிரகமா ரங்கநாதரை போய் சேவிக்கிறோம், இல்ல வந்து ராதா மாதாவை சேவிக்கிறோம் அப்படின்னா அவங்க முழுக்கவே அப்படியே ஆத்மாதான், அப்படியே திவ்யமான ரூபம் தான். இந்த பஞ்சபூதத்தினால ஆனது கிடையாது. அப்ப உள்ள அவர் வெளியில இப்படி இருக்காரு, உள்ள கொஞ்சோண்டு ஆத்மாவா இருக்காரு, அப்படி கிடையாது. நமக்குதான் வெளியில வந்து உடல் இத்தினூண்டு ஒரு ஆத்மா, அவருக்கு அப்படி கிடையாது. முழுக்க பூர்ண ஆத்மா, ஹீஸ் கம்ப்ளீட். பூர்ணமதா பூர்ணம் இதெல்லாம் அவர் பூர்ணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, இரட்டை தன்மை கிடையாது. இந்த சூக்ஷ்ம உடல் ஸ்தூல உடல் அதுக்குள்ள ஒரு ஆத்மா அப்படிலாம் அவர் கிடையாது. ஃபுல்லாவே அவர் இனிமையா இருக்காரு. அதான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. இதா நம்ம வந்து கர்மத்தினால வந்தோம், அவர் ஸ்வீட் வேலை வர்றாரு. வரும்போது ஆன்மீக சக்தியின் மூலமாக வருகிறார். நம்ம ஆன்மீக சக்தி மூலமாக வந்தோம் இல்ல, அவருடைய வெளிப்புற சக்தியான ஜட சக்தியின் மூலமாக வர்றோம். ஜட சக்தினா என்ன? திருப்பி அந்த பஞ்சபூதங்களாலான உடல் இல்லையா? அப்ப மூலக்கூறுகள் அப்படி இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, பகவானுக்கு சச்சிதானந்த விக்கிரகம் அவர் அப்படி. அப்ப வந்து 24 பக்தன் என் அன்பான பகவானே அருள் கூர்ந்து இங்கே வந்தீர்கள் என்றால் உண்மை நான் காண முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? அப்ப கூட அன்பான பகவானேன்னு சொல்லி கூட கட்டளையிட முடியாதான். போய் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டும் கேட்க முடியாது. அவர் வர சொன்னதுனால அவர் வரவும் மாட்டாரு. அப்படி அப்படி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டி வைக்கிற நிலையில் நாமும் இல்லை. நம்ம அந்த அளவுக்கு உயரமும் இல்லை. நம்மை பக்தர் என்று கூறிக்கொள்ளும் பலர் தம் முன் வந்து ஆடுமாறு முதற் கடவுளுக்கு ஆணையிட்டு இருக்கின்றார். சில பேர் அந்த மாதிரி நீ வா இங்க வந்து நில்லு ஆடு அப்படின்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பகவான இது போன்ற ஆணைகளுக்கெல்லாம் உட்பட்டவர் அல்ல. இது எங்க பார்த்தோம்? யசோத மாதா முதல்ல வா உன்னை கட்டி போடுற, நீ என்ன பண்ற பாரு அப்படின்னா கட்டுப்படுறாரா? இல்ல. ஆனால் பிறகு அன்புக்கு கட்டுப்படுகிறார். என்ன குழந்தை நீ இப்படி கட்டி போட்டாலும் நீ பாட்டுக்கு மசிவே மாட்டேங்கிறியே, நீ இவ்வளவு தேம்பி தேம்பி அழுறிய, உனக்கு என்னமோ அது ஆயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? அழாத கண்ணா அப்படின்னு கட்டி பிடிக்கிறா, என்ன ஆகுது? கர கர கரன்னு
அந்த கயிறும் வந்து கட்டப்படுது இல்லையா? அப்ப அன்புக்கு கட்டப்படுகிறார், ஆணைக்கு அடிபணுவதில்லை. ஆஹ் ஆனால் பகவானோ இது போன்ற ஆணைக்கெல்லாம் உட்பட்டவர் அல்லர். ஒருவரது பக்தி தொண்டு செயல்களில் திருப்தி அடையும் பொழுதே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப அந்த செய்கையில திருப்தி அடைகிறார். அம்மா வந்து என்னை தன் குழந்தையாக பாவிக்கிறார். நான் முழுமுதற் கடவுள், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதிபதிங்கிறதெல்லாம் மறந்து போயிட்டு அம்மா என்னை அடிக்க வரும்போது அவரும் மறந்துட்டாரு. இந்த யோகமாயனோட கண்ட்ரோல்னால அந்த அன்பு அந்த அளவுக்கு மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த அன்புல திளைச்சு திளைச்சு அவருக்கு இங்க நடக்கிறத மறந்து போச்சு. அம்மா என்ன அடிக்கிறா, அது மட்டும் தான் தெரியுது. அப்ப அந்த அன்பினால் கட்டுப்படுறாரு இல்லையா? முடிச்சு திருப்தி அடையும் பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் திருப்தி அடைஞ்சிட்டாரு. அம்மாவோட அன்பு அதீதமா இருக்கு. என்ன மிரட்டுறா, உருட்டுறா, கண்ணிலே தண்ணி வருது. அப்ப அம்மா அடிக்காத அடிக்காத, ஐயோ சிக்கு சிக்கு சிக்குன்னு கௌசும மணி சிக்கு சிக்கு சிக்குன்னு ஆடுது. ஒரே அப்படி இப்படி 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 நடுங்கிறாரு. கண்ணிலே தண்ணி தார தாரையா கொட்டுது. சுத்தமா மறந்துட்டாரு. அப்ப அவர் வந்து அன்புக்கு கட்டுப்படுறாரு. அதே மாதிரி திருப்தி அடையும் பொழுது அப்ப அந்த பகவான் பக்தருக்கு பிரதட்சணமா வர்றாரு. துருவன் போய் பாடுறாரு, நீ வரணும் வரணும்னு சொல்லிட்டு அவர் தபஸ் இருக்காரு. பகவான் தோன்றுகிறார், திருப்தி அடைகிறார். நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். திருப்தி அடைஞ்சு பகவான் முன்னாடி பக்தர்கள் முன்னாடி அவர் தானா வந்து தோன்றுகிறார். ஆகையினால் இந்த ஸ்லோகத்தில் உள்ள அதோக்ஷஜ என்னும் பொருள் நிறைந்த வார்த்தை நமது ஜடப்புலன்களின் செயல்கள் முழுமுதற் கடவுளை உணரும் விஷயத்தில் தோற்று போகின்றன என்று குறிப்பிடுகிறது. அதோக்ஷஜன அவர் வெற்றி பெறுகிறார், அவர் முன்பு நாம் தோல்வி விழுகிறோம். சரியா? அப்படி ஜடப்புலன்களின் செயல்கள் முழுமுதலை காணும் விஷயம் ஜடப்புலன்களால உணர முடியாது. ஆனா நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எல்லா புலன்களும் திவ்யமாக ஆகும் பொழுது பகவானை புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னேன் அப்பயே, ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது. ரெண்டும் ஒரே தளத்துல இருக்கணும் இல்லையா? நம்ம அந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டருக்கு அதை சொன்னேன். இப்ப வந்து ஒண்ணு வந்து பைசால இருக்கு, ஒண்ணு ருபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேச முடியுமா? இல்ல மாதாஜி, ஒன்னும் பைசாவா எல்லாத்தையும் பைசாவா எல்லாம் மாத்திரணும். பைசாவா இருக்கணும், இல்ல ரெண்டும் ரூபாயில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அது போன்ற இப்ப நம்ம புலன்கள் வந்து லோ லெவல்ல இருக்கு. அதை உயர்ந்து அந்த உயர்ந்த தளத்திற்கு, ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தும் பொழுது பகவானே தன்னை வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம எல்லா புலன்களும் திவ்யமா மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். கண்ணா கிருஷ்ணனை மட்டும் பார்க்கணும். வேற ஏதாவது போய் நம்ம சாண்டிங் எல்லாம் முடிச்சுட்டா ஒரே போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் மட்டும் இப்படி பாக்குறேனே, அப்புறம் டிவி பார்த்தா அவுட்டு. எல்லா புலன்களும் பிடிச்சி சரதம் மாட்டிக்கும். அதனால ஒரு புலன்களை கூட பகவானின் சேவையில் அல்லாமல் வேறு எதிலும் ஈடுபடுத்தாதீர்கள். காதா எப்ப பாரு நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஏதாவது கேட்போமேன்னு போய் எதையாவது கேட்கலாமா? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வீட்டுல என்ன நடக்குது, கொஞ்சம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது கிராமிய கதா, பிரஜல்பா, தேவையற்ற விஷயங்களை பேசுவது, கிராமிய கதை பேசுவது. அப்படி பேசணும் அப்படின்னா நம்மளுடைய காதுகள் வீணா போயிடும். ஏன்னா திரும்ப திரும்ப அதை அழிப்பதற்கே நேரம் ஆகும் இல்லையா? இவ்வளவு நாள் இந்த அனாதி காலமா இருக்கிற அந்த பெருங்காய வாசனையை நம்ம போக அடிக்கிறதுக்கு நிறைய ரோஜா இதழ்களை போட்டு போட்டு எப்படி அந்த வாசனையை மறக்கடிக்கிறோமோ அது போல பழைய வாசனையை போய் போய் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கும் போது மற்றதை வந்து அசத்சங்கத்தை தியாகம் பண்ணும்போது, கிராமிய கதைகளை கேட்காமல் இருக்கும்போது, ரஜல்பா பேசாமல் இருக்கும்போது, பகவானை மட்டுமே பேசும் பொழுது இது சாத்தியமாகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுது. மனயுகத்தின் முயற்சினால் முழுமுதற் கடலை ஒருவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு சும்மா கற்பனையாவும் மனசு யூகத்தினாலையும் பார்க்க முடியாது. ஒருவன் விரும்பினால் தனது புயலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தினால் பகவான் தனது ஆன்மீக சக்தியின் மூலம் தன்னை தூய பக்தனுக்கு வெளிப்படுத்துவார். திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அப்படி நம்ம திரும்ப திரும்ப திவ்யமா ஆக்கணும், கிருஷ்ணன் எனக்கு வேணும்னு, அவருக்கு சேவை செய்யணும் நம்ம அந்த உறுதியோட நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது பகவானே ஆசையா தன்னை வெளிப்படுத்திடுவாரு. அப்ப எப்படி வந்தாரு கனவுல, நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு யசோத மாதா நந்த மகாராஜன் இரவில் உறங்குகிறார்கள். நந்த மகாராஜோட கனவுல இந்த இப்ப எப்படி இந்த குழந்தை வரப்போதோ அதே மாதிரி முழுக்குன்னு நல்ல கருநீல நிறத்துல குண்டு கண்ணத்தோட சுருட்ட முடியோட ரோசி லிப்ஸ்ன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி பவழவா உதடோட அவர் வர்றாரு. அப்ப அவர் வந்து ஹிருதயத்துல வந்து உட்கார்ற மாதிரி ஒரு கனவு வந்துருது. இதே கனவு யாருக்கு வருது? யசோத மாதாவுக்கு இதே மாதிரி கனவு வருது. ரெண்டு பேரும் குப்புன்னு வேர்த்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. இவர் தான் கண்ட கனவு வந்து யசோத மாதாக்கு சொல்ல போறாங்க. கனவுல அவளுக்கு மேல வார்த்தையே வரல. அதே மாதிரி
யசோத மாதா நந்தமகாராஜர்கிட்ட பேசுறதுக்கு எத்தி நிற்கிறார்கள். ஒரு சத்தமும் வரல. ஆனால் இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நந்த மகாராஜ் புரிகிறார். நந்த மகாராஜா மனதில் என்ன இருக்கிறது என்று யசோதா மாதா புரிஞ்சு போயிட்டு, அப்ப இவருடைய இதயத்திலிருந்து அவருடைய இதயத்துக்கு இடம் பெயர்படுகிறது. அவருடைய இதயத்திலிருந்து அப்புறம் அவங்க கருவறைக்குள்ள போறார். அவருடைய ஸ்வீட் வே தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் சத்ய மாதாவின் இது நம்ம யசோதா மாதாவின் கருப்பையில் நுழைகிறார். அப்புறம் மாற்றம் வருது. அங்க உள்ள மக்கள் கோபியர்கள்லாம், ஓ அன்னைக்கு நம்ம அன்னைக்கு குழந்தை பிறக்க போகிறது, உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. அன்னையிலிருந்து ஒரே ஜாலி. எங்க அப்பா எப்ப பாரு லட்டு தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது தான், வெண்ணெயை வீசி அடிக்கிறது, பூ விசாரிக்கிறது, ஆனந்தமயமாக அந்த இடமே ஆகிறது. அப்ப பகவான் தன்னை வெளிப்படுத்தின நான் வரப்போறேங்கிறத கனவுல சொல்லிட்டாரு, வந்தாரு இல்லையா. அதுதான் தூய பக்தர்களுக்கு தன்னுடைய ஆன்மீக சக்தியின் மூலம் வெளிப்படுத்துவார். அவ்வாறு முழுமுதற் கடவுள் தூய பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவருக்கு மரியாதையான வந்தனங்களை அர்ப்பணிப்பதை காட்டிலும் அப்பக்தனுக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும்? அப்படிக்கு வந்துட்டாருன்னா உடனே என்ன செய்வான்? ஏ கிருஷ்ணா கருணா சிந்து दीनबन्धु जगद्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते सप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. பாடுவோமா இல்லையா? அதுக்குதான் இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பயிற்சி பண்ணில ஒண்ணும் பாடிக்கல. அப்ப வந்து அவரை எத்தப்பல வந்து நின்னாலும் பேணிப்போம் இல்லையா. அப்ப அப்ப துருவன் குழந்தைக்கும் தெரியல. நாரதரோட கருணையினால தபஸ் இருந்தார், பார்த்துட்டாரு. ஆனா என்ன செய்யணும் தெரியல. அப்ப அவர் விழிப்பதை பார்த்து பகவானே அவர் குழந்தை 5 வயசு குழந்தை இவ்வளவு தீவிரமா இருக்கானேன்னு சொல்லிட்டு சங்கால கணத்தை வருடும் பொழுது அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தால் அவன் பாட ஆரம்பிக்கிறான். நமக்கு குருவின் கருணைனால இப்பொழுது பயிற்சி பண்ணுவதால் ஏத்தாப்புல கிருஷ்ணன் வந்து நின்னார்னா உடனே அவரை பத்தி பாட ஆரம்பிச்சிருவான். அழகா பாடுவோம். ஓ நீங்க இப்படிதான் பிரம்ம சமீதியில பிரம்மாக்கு காட்சி கொடுத்தப்ப பிரம்மா பாடுறாரா, நானும் பாடுறேன் கிருஷ்ணா, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? வேணுபணம் தமரவிந்ததலாயதாட்சம் பரகபதம் சம்மசிதாம்புத சுந்தராங்கம் அவர் பார்த்துட்டே பாடுவோம். சுந்தராங்கம் சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் நமகம் பஜாமி. நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் கோவிந்தனே அப்படின்பா. அவர் என்ன செய்வாரு? அப்படி நம்மை கட்டி அணைத்துக் கொள்வார். அங்க அன்பு பரிமாற்ற பகவானு பக்தனை அணைக்க பக்தன் வந்து பகவானின் அணைப்பில் பரவ அந்த ஸ்பரிசத்தில் பேரானந்தம் அனுபவிக்க அங்க ஒரே ஆனந்தாமுதி வர்த்தனம் தான். அததான் இங்க சொல்லப்படுது. அப்ப நம்ம என்ன செய்ய, வேற என்ன அவனுக்கு வேலை? அந்த நமஸ்கரித்து அர்ப்பணிப்பதை விட பூர்ண மெய்ப்பொருளானவர் அப்பக்தனுக்கு தனது வடிவத்தின் மூலமே காட்சியளிக்கிறார். எப்படி இருக்காரோ அந்த சியாமசுந்தர் ரூப வடிவத்திலேயே மயில்பிழியோட அந்த கௌஸ்துபமணியோட அப்படியே அழகா வர்றாரு, காட்சி கொடுப்பாரு. அவர் வடிவற்றவர் அல்லர். அவர் வடிவம் இல்லாமையா இருக்காரு, உருவம் இருக்கு, கண்ணு முக்கா மொழி எல்லாம் அழகா இருக்கு. எல்லாரும் வந்து அரவிந்த தலய தாட்சம் பாடுறாங்க இல்லையா. தாமரை மாதிரி இருக்கும் கண்ணு அப்படின்னு பாடுறாங்க. வடிவம் இருக்கு. அதனாலதான் அந்த கண்ணை பார்த்து பாடுறாங்க. வாசுதேவரும் வடிவமற்றவர் அல்ல. ஸ்லோகம் அப்ப வந்து கிருஷ்ணரா இருக்கும் போதும் வடிவம் இருக்கு. வசுதேவரோட மகனான வாசுதேவருக்கும் வடிவம் இருக்கு. இஸ்லோகம் பகவான் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பக்தன் அவருக்கு வந்தனங்களை தெரிவிக்கிறான் என்று கூறுகிறது. இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரியுது? பக்தனுக்கு அவர் காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அவர் வந்து வந்தனங்களை தெரிவிச்சு பாட்டு பாடுறாங்க கிருஷ்ணர் பத்தி இல்லையா. ஒண்ணுமே தெரியலன்னா என்ன செய்வோம்? ஒண்ணுமே தெரியல, நேத்தான் வந்திருக்கேன், திடீர்னு கிருஷ்ணர் வந்து எனக்கு காட்சி கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லுங்க. முழிப்போம் மாதாஜி, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்போம் ஒரு நிமிஷம். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆடுவோமா மாட்டோமா? அதுவும் மாதாஜி, அதுக்கு மந்திரம் சொல்லி நம்ம பழகி இருக்கணும்ல மாதாஜி. அப்படி பாடிக்கிட்டே இருப்போம். எது தெரியுமோ அப்ப பாடிடுவோம். அதுக்குதான் பயிற்சி பண்ணணும் விடாமல் பயிற்சி பண்ணும் பொழுது திடீர்னு வந்து நின்றால் நாம் நமஸ்காரங்களை தெரிவிக்க வேண்டும், பாடலை பாட வேண்டும். பூ இருந்தா வாடிய மலர், பூ இல்லைன்னா வாடா மலரான பாடலை தொகுத்து அவருக்கு மாலையாக இட வேண்டும். வணக்கங்களை உருவத்திற்குத்தான் சமர்ப்பிக்க முடியுமே அல்ல அருவத்திற்கல்ல. அருவம்னா இந்த வெற்றிடம்,
வெற்றிடத்துல போய் இந்த ஸ்பேஸ்ல போய் நம்ம ஆளை போட முடியுமா? முடியாது மாதாஜி. வளையல் போட முடியுமா? ஜெகநாதர் கையில ம், வளையல் போட ம், மாதிரி ம். போட முடியுமா? ஆடை ஆபரணம் பண்ண முடியுமா? அபிஷேகம் போட முடியுமா? அப்ப வெற்றிடத்துக்கு இல்லை. உருவம் 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 அத சொல்றதுக்கு தான் ஸ்தாபிக்கிறார் இந்த இடத்துல. பகவான் உருவம் உள்ளவர், வடிவழகு இருக்கிறது, அழகை புகழ்ந்து பாடுங்கள், ஒன்றுமே தெரியல ஹரிநாமத்தை சொல்லுங்கள், கொண்டாடுங்கள், உருவம் உடையவர். ஆகையினால் வாசுதேவர் அருவமானவர் என்று மாயாவாத விளக்கத்தினை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாயாவாத தளத்தை முறியடிக்கிறார், அருவ உருவம் இருக்குங்கிறதை ஸ்தாபிக்கிறார். பகவத்கீதை பிரபத்தியதே. பிரபத்தியதேன்னு என்ன அர்த்தம்? சரணம், ஒருவன் சரணம் சரணடைகிறான் மாதாஜி. என்று குறிப்பிடுகிறது. ஒருவனிடம்தான் ஒருவன் சரணடைமை மொழிய, இருமையற்ற அறுபத்திடம் ஒருவன் சரணடைய முடியாது. 68 போய் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அவற்றை தான் பண்ணணும்னு சொல்றாரு. சரணடைதல் அல்லது வந்தனங்களை அர்ப்பணித்தல் என்ற கேள்வி எழும்போது அச்சரணடைதல் அல்லது அடைக்கலம் புகுதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் தான் கிருஷ்ணர். அவர் அந்த நபர் தான் கிருஷ்ணர் என்று ஸ்தாபிக்கிறார் இங்க. சரியா? அப்ப நம்ம தூய பக்தி தொண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போக போக பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கறத இந்த மொத்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுல யாரும் கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? எதுவும் டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்கம்மா. மாதாஜி, அதோ சஜோன்னா பிறப்பற்றவர்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல மாதாஜி? இந்த இடத்துல வெற்றி கொள்ள முடியாதவர் இந்த இடத்துல அந்த அர்த்தம். ஆனா பிறப்பற்றவர்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல மாதாஜி? இந்த இதுல கீதையில ஒரு ஸ்லோகத்துல வரும், அந்த அப்போ வந்து பிறப்பற்றவர்னு சொல்லி வரும். அஜம் விபு, அஜம் அதோக்ஷபா, அதையும் பாருங்க. அஜம் பிறப்பட்டவரா இருக்கும். சரியா பாத்துக்குவோம். அதோக்ஷஜா அப்படின்னா வந்து இவர் தன்னை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. பக்தன் இவர் ஜெயிச்சிடறாரு, பக்தன் தோற்கிறார்னா தோற்பது கிடையாது. அவரு வந்து வெற்றி அடைந்து விட்டார். அப்படி அஜம் பிறப்பற்றவர், அஜம் விபு அப்படி வரும். வேற எதுவும் டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? ஓகே மாதாஜி. நன்றி மாதாஜி. பதம் 24. தத்தே நிரீட்சயோ நபிதாபிதேகிருத் தக்ஷோ மமத்வி தத் அனே விரதாஸ்சயே யோ விஸ்வஸ்ரு யக்ஞா கதம்பரோருமாம் அநாகசம் துர்வ சசாகரோ திரக. யார் படிக்கிறீங்க? படிங்க. படிக்கணும் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஆகையினால் உன்னை பெற்றெடுத்ததின் மூலம் உன் உடலை வளர்த்தவராக இருந்தாலும் நீ அவரை பார்ப்பதற்காக செல்லக்கூடாது. ஏனெனில் அவரும் அவரது அடியவர்களும் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டுள்ளனர். வணங்கத்தக்கவளே, நான் ஏதும் அறியாதவனாக இருந்தும் அவரது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மிக கொடிய வார்த்தைகளினால் என்னை அவமதித்தார் என்பது நீ அறிந்தது தானே. பொருளுரை: பெண்ணுக்கும் கணவனும் தந்தையும் இருவருமே ஒரு சேர தக்கவர்களே ஆவர். கணவன் அவளது இளமை காலத்தில் பாதுகாவலராகவும் தந்தை அவளது குழந்தை பருவத்தின் பாதுகாவலராகவும் இருக்கின்றனர். அதனால் இருவருமே வணங்கத்தக்கவர்கள் ஆவர். எனினும் இதில் சிறப்பானவர் தந்தைதான். ஏனெனில் அவர்தானே அவளுக்கு தேகத்தை தந்தவர். சிவபெருமான் சதியிடம் என்னை காட்டிலும் உனது தந்தை வணங்கத்தக்கவர்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் எச்சரிக்கின்றேன், அவர் உனக்கு உடலை தந்தவரே ஆயினும் அவரே தனது உடலை எடுத்துக்கொள்ளவும் கூடும். ஏனென்றால் அவர் உன்னை காணும் பொழுது என்னிடம் உனக்கு இருக்கும் தொடர்பினால் உன்னை அவமதிக்கலாம் என்று நினைக்கலாம். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஒரு உறவினரின் அவமதிப்பானது மரணத்தை காட்டிலும் கொடியதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த இடத்துல இவர் சிவபெருமான் யாரு? மிக உயர்ந்த நிலையில இருக்கார். வைஷ்ணவர் மகாபாகவதர்னு படிச்சோம். அப்ப இந்த மகாபாகவதர் எப்படி இருப்பாரு? திரிகால ஞானியாகத்தான் இருப்பார். முக்காலமும் அறிந்தவராக இருப்பார். ஏற்கனவே நடந்தது, இறந்த காலம், இப்பொழுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அதுதான் மகாபாகவதர். சிவபெருமானோட பொசிஷனும் அப்படிதான். அப்ப என்ன சொல்றாரு? என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லி அவர் வந்து காஷன் பண்றாரு, எச்சரிக்கிறார். ஆகையினால் உன்னை பெற்றெடுத்தது மூலமாக உன் உடலை வளர்த்தவராக இருந்தாலும் உங்க அப்பாதான் உன்னைதான் பெத்தாரு, அப்பாதான் பெத்தாரு, இருந்தாலும் நீ அவரை பார்ப்பதற்காக செல்லக்கூடாது. ஏன்னு காரணம் சொல்றாரு. சும்மா போவாத,
எனக்கு பிடிக்கல அவன் வீட்டுக்கு போயிடாது அப்படியெல்லாம் சொல்ல வரல, போகாத. அவர் மேல இருக்கிற ஏன் வெறுப்ப அப்படின்னா உடனே பதில் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவரும் அவரது அடியார்களும் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டுள்ளனர். அப்ப அவருடைய பொண்ணு அப்படிங்கறத விட இன்னாரோட ஒய்ஃப் வந்திருக்கா அப்படிதான் அவங்க பாப்பாங்க. சிவபெருமானோட மனைவியாக உன்னை பார்ப்பார்களே தவிர தன் மகள் என்று பார்க்க மாட்டாரு. வணங்கத்தக்கவளே, நீ வணக்கத்திற்குரியவள், மரியாதைக்குரியவர். தன்னுடைய மனைவியை அப்ப உயர்ந்தவரமா வச்சிருக்காங்க. அகாபாகவதர்கள், இந்த வைஷ்ணவர்கள் தன் மனைவியை உயர்ந்தவளா பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு துணையா இருக்கா. பகவானை சென்று அடைவதற்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதை அந்த கணவன் செய்யும் பொழுது அதற்கு துணை நிற்பவள் தர்ம பத்தினி. தர்மத்தை காப்பதற்கு அவள் உதவியாக இருப்பதால் வணங்கத்திற்குரியவள், பெருமைக்குரியவள். அதனால சிவபெருமான் அந்த பொண்ணை பார்த்து ஒரு உயர்ந்த விஷயத்துல இடத்துல வச்சு கொண்டாடி வணங்கத்தக்கவளே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவன் என்ன திட்டிப்பா, நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் சொல்ல வரல. நீ வணக்கத்துக்குரியவள், பெருமைக்குரியவள். அப்போ என்ன ஆகுது, நான் ஏதும் அறியாதவனாக இருந்து கூட, நான் எந்த தவறு செய்யல, எது செய்யாம இருந்தா கூட அவருடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மிக கொடிய வார்த்தையினால் என்னை அவமதித்தார் என்பது நீ அறிந்தது தானே. என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் பேசாம இருந்தேன். அப்ப கூட அவருக்கு பொறாமையா என்ன திட்டினாருங்கிறது உனக்கு தெரியும் தானே. நீ வணங்கத்துக்குரியவள், அதனால நீ போக்காத, அங்க போனா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறார். அதேதான் பொருளுரையில கொஞ்சம் விவரமாக சில பிரபுவாதர் எழுதியிருப்பார், அதை படிக்கலாம். பெண்ணுக்கு கணவனும் தந்தையும் இருவரும் ஒரு சேர வணங்கத்தக்கவர்களே. எனக்கு திருமணத்திற்கு முன்பு தந்தையின் பராமரிப்பு எல்லாம் வளருவோம், பெண்கள் வளர்வார்கள். அது திருமணத்திற்கு பிறகு அதை கணவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். அப்ப ரெண்டு பேரும் ஒரு சேர்க்க வணக்கத்திற்குரியவர்கள். கணவன் அவளது இளமை காலத்தின் பாதுகாவலராகவும் தந்தை அவளது குழந்தை பருவத்தின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார். ரெண்டு பேருக்கும் ஒரே போஸ்ட், ரெண்டு பேரும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் இருவருமே வணங்கத்தக்கவர்கள் ஆயினர். எனினும் இதில் சிறப்பானவர் தந்தை தான், ஏனெனில் அவர்தானே அவளுக்கு தேகத்தை தந்தவர். சிவபெருமான் சதியிடம் என்னை காட்டிலும் உனது தந்தை வணங்கத்தக்கவர் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் எச்சரிக்கிறேன், என்னை காட்டிலும் உங்க அப்பா வந்து வணக்கத்திற்குரியவர் தான், அது சந்தேகம் கிடையாது. ஆனா நான் எச்சரிக்கிறேன், அவர் உனக்கு உடலை தந்தவராக இருப்பினும் அவரே தனது உடலை எடுத்துக்கொள்ளவும் கூடும். அப்பாதான் உடல் கொடுத்தாரு, ஆனா அவராலேயே நீ வந்து அழியத்துக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஏனென்றால் அவர் உன்னை காணும் பொழுது என்னிடம் உனக்கு இருக்கும் தொடர்பினால் உன்னை அவமதிக்கலாம். நீ இன்னாரோட மனைவி அப்படிங்கறது மட்டும் அவர் மனசுல இருக்கும், அப்படி இருந்தா அவர் அவமதிக்கலாம், அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஒரு உறவினரின் அவமதிப்பானது மரணத்தை காட்டிலும் கொடியதாகும். உயர்ந்த நிலையில இருக்க, இப்ப போய் உன்னை வந்து யாராவது அவமதிச்சாங்க அப்படின்னா அது மரணத்தை விட கொடியது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். இதுல எதுவும் சொல்லணுமா, யாருக்கும் டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, அடுத்தது போலாமா? பதம் 25. யதி விரஜஸ்ரீஸ் யதி விரஜ விரஜிஷ்யசி அதிகாய மத்வச்சோ பத்ரம் பவத்யான ததோ பவிஷ்யதி சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவோ யதா சத்யோ மரணாய கல்பதே. மொழிபெயர்ப்பு சின்னதா இருக்கு, நான் படிச்சிடுறேன். இவ்வறிவுரைகள் அனைத்தையும் மொழிபெயர்ப்பு தந்த சில பிரபாதிக்கு ஜெய் ஜெய் சில பிரபாத். அறிவுரைகள் அனைத்தையும் புறக்கணித்து நீ அங்க போக முடிவு செய்தால் உனது எதிர்காலம் நன்றாக இருக்காது. நீ மிகவும் மரியாதைக்குரியவள். அப்படி இருக்க உனது உறவினர்கள் உன்னை அவமதித்தார்கள் என்றால் அவமதிப்பானது மரணத்திற்கு இணையானது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? இதை எப்படி என்ன புரிஞ்சுக்கணும், இதில் நான் இப்ப இவ்வளவு எச்சரிச்சிருக்கேன், இந்த எச்சரிக்கைக்கு அப்படியுமே நீ அங்க போக முடியும் அப்படின்னா உன்னை எதிர்காலம் வீணா போயிடும் அப்படிங்கிற. ஏன் மரியாதைக்குரியவள், அதாவது இப்ப வந்து சாதாரணமா ஒருத்த பெக்கர் இருக்கான், பிச்சை எடுக்கிறான்னு வச்சுங்களேன், அடம்புற காசு போடுவான் நினைச்சிப்பா, என்ன எப்ப பார்த்தாலும் கொடுக்குற ஓடு ஓடு, காசையும் கொடுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. அவனுக்கு ஏதாவது அவமரியாதை இருக்குமா? பெருசா அவன் ஒன்னும் பெருசா அவன் கலங்கலாம் மாட்டான். இதான் நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்காங்க, நல்ல செல்வாக்கு செல்வந்தர்களா இருக்காங்க,
திடீர்னு அவங்களுக்கு இப்ப ஏதோ பண தட்டுப்பாடு யார்கிட்டயோ போய் கேக்குறாங்க. அப்ப வந்து அவங்க இல்ல முடியாது ஓடிடு, எதுக்கு இப்ப வந்த அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ரொம்ப அது அவமதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்ப சூப்பர்மேன் கம்பேர் பண்ணி சொல்றாரு, நீ உயர்ந்தவள், நீ வந்து வணக்கத்தக்கவள். அந்த சமயத்துல உன்னை வந்து இது மாதிரி யாராவது உங்க அப்பா வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து மரணத்தை விட கொடியதா இருக்கும். அது வந்து உன்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். சரியா? ஓகே வந்து அடுத்தது போலாமா? அடுத்தது அத்தியாயம் 4. இப்ப வந்து அத்தியாயம் 4 இப்ப ஒரு 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 அத்தியாயம் முடிஞ்சு இன்னொரு அத்தியாயம் வந்தது அப்படின்னா அந்த இந்த அத்தியாயத்துக்கு எது காரணமா கொண்டிருக்கிறது முதல் ஸ்லோகம். முன்னாடி ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்ப சதி தன் உடலை துரத்தல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல போறாங்க. அப்ப எது அது காரணமா இருக்கு இந்த சாப்டர் வர்றதுக்கு? அவங்க அதை மீறி போறது, பகவானோட மீறி அவங்க எச்சரிக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு அது மாதிரி போவாங்க. அப்படி போனா அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான முன்னாடி இதுதான் சொல்லப்படுது. ஓகே, அது குறிப்பிட்டு ஒரு ஸ்லோகம் இல்ல. ஆனா நமக்கு அந்த எந்த விஷயம் அடுத்த அத்தியாயம் வருவதற்கு காரணமா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப அத்தியாயம் 4 சதி தன் உடலை துரத்தல். பதம் 1. மைத்ரேய உவாச்ச ஏதாவத் உக்த்வா விராராம சங்கரஹ பத்னி அங்கநாசம் ஹி உபயத்ர சிந்தயன் சுக்ருதிக்ருஷு பரிசங்கிதா பவான் நிக்ஷ்ராமதி நிர்விசதி பீதாசசா. மொழிபெயர்ப்பு மைத்ரேய மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 4 சதி தன் உடலை துரத்தல். பதம் 1. மொழிபெயர்ப்பு சென்ற ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். மைத்ரேய முனிவர் கூறினார், சதியிடம் பேசிய பிறகு சிவபெருமான் அவள் எம்முடிவும் எடுக்க வண்ணாது திண்டாடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். தனது உறவினர்களை காண வேண்டும் என்னும் அளவு கடந்த ஆவல் ஒருபுறமும், சிவபெருமானின் எச்சரிக்கை மறுபுறமும் நெருக்க, இவற்றுக்கிடையில் அமைதியற்ற மனத்தினாய் ஒரு ஊஞ்சலை போல் அவ்வறையினுள் உள்ளும் புறமும் அடைந்து கொண்டிருந்தாள். பொருளுரை: தனது தந்தையின் இல்லத்திற்கு செல்வதா அல்லது சிவபெருமானின் கட்டளைக்கு பணிவதா என்று தெரியாது தடுமாறினாள் சதி. இவ்விரண்டு முடிவுகளுக்கும் இடையிலுள்ள போராட்டமானது மிகவும் வலிமையுடையதாய் இருந்ததினால் கடிகாரத்தில் உள்ள ஊசலை போல் ஒரு அறையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு அவள் அலைக்கழிக்கப்பட்டாள். ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல சதியோட மனநிலை சொல்லப்படுது. மைத்ரேயர் முனிவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? யாருமா முனிவர் இங்க? யாரும் பேசிக்கிறாங்க? மைத்ரேயரும் விதுரரும். வெரி குட், நைஸ். மைத்ரேயும் முனிவரும் இது விதுரரும் பேசிக்கிறாங்க. இப்ப விதுரர்கிட்ட பேசுறாரு மைத்ரேய முனிவர். மைத்ரேய முனிவர் வந்து விதுரர்கிட்ட பேசுறாரு. அப்ப வந்து இந்த மாதிரி சதியிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாம திண்டாடுறது அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் ஆசை, அப்பா வீட்டுக்கு போகணும், அந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் கணவர்கள்ட்ட வருவாங்க, எல்லாரையும் பார்க்கணும், அம்மா பார்க்கலாம் அப்பா பார்க்கலாம்னு ரொம்ப ஆசை. அதே சமயத்துல இவரோட எச்சரிக்கை, போனா அங்க நீ தாங்க மாட்ட, ஏன்னா நீ வணக்கத்துக்குரியவள், மிகப்பெரிய விஷயம், நல்ல பெண்மணி. அப்பா நீ இந்த மாதிரி திட்டெல்லாம் வாங்கினேன்னா அது உன்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவளுக்கு ஊஞ்சல் போட்டு மனசு அள்ளாடுது, உள்ளும் புறம்பா இருக்கா. அதே தான் இங்கேயும் போட்டிருக்கு. தன் சந்தையின் இல்லத்திற்கு செல்வதா அல்ல சிவபெருமான் கட்டளைக்கு பணிவதா தெரியாம தடுமாறினாங்க. 2 முடிவுக்கும் இடையில் உள்ள போராட்டம்ங்கிறது மிகவும் ரொம்ப வலிமையா இருக்கு. இதுவும் ஆசையும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க போனா கண்டிப்பா இந்த மாதிரி நடக்குங்கிறதும் தெரியுது. என்ன செய்வேன்னு தெரியல. கடிகாரத்துல உள்ள ஊசலை போல ஒரு அறையின் பக்கத்தில் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் டிங்கு 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 அப்ப பெண்டுலம் கடிகாரம் வரும், டிக் 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 டிக்னு இப்படி இப்படி போயிட்டு வரும். பாத்துருக்குமா? ஆசிலேஷன் வாங்க இப்படி இப்படி போயிட்டு வரும் பெண்டுலம். அது போல இந்த அம்மாவுக்கு மனசு இங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. பதம் 2 போலாமா? பதம் 2. பதம் 2. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. பதம் 2. சுக்ருதி க்ருக்ஷா பிரதிகாத துர்மனா ஸ்நேகாத்ருததி அஸ்ரு கலாதி விஹ்வலா பவம் பவானி அப்ரரி பூருஷம் ருஷா பிரதக்ஷீயதி வை
க்ஷதா ஜாதவே பது. மொழிபெயர்ப்பு படிங்க. கிருஷ்ணா படிக்கிறீங்களா யாராச்சும்? படிங்க, நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. பாசத்தோடு தனது உறவினர்களை காண தனது தந்தையின் இல்லத்திற்கு செல்லுதற்குரிய விருப்பத்துக்கு எதிரான தடையினால் சதியின் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அழுகையும் விம்மலும் கொண்டு அவள் தன் சீர்த்தி பெற்ற கணவனை நோக்கினாள். அப்பார்வை சிவபெருமானை தூள் தூளாக்கும் தன்மை உடையதாய் இருந்தது. பொருளுரை. இதில் உள்ள அப்ரதி புருஷம் என்னும் வார்த்தைக்கு பொருள் தனக்கு இணையாக யாரும் இல்லாதவர் என்பதாகும். சிவபெருமானை பொறுத்தவரை இப்பௌதிக உலகில் எல்லோரையும் சமமாக நடத்துவதில் அவருக்கு இணையாக எவரும் இல்லர். அவர் எல்லோரையும் சமமாகவே நடத்துவார் என்பதனை சதி நன்கு அறிந்தே இருந்தார். இருப்பினும் தன்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு செல்லும் விஷயத்தில் மட்டும் ஏன் அவர் தன்னிடம் அன்புடன் நடந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாள். இத்துன்பத்தினை தாங்க மாட்டாதவளாகவே அவள் தனது கணவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். இதனையே வேறு விதமாக சிவபெருமான் ஆத்மாவாக விளங்குவதினால் சிவம் என்பதற்கு ஆத்மா என்று பொருள் உண்டு. சதி தன்னை மாய்த்து கொள்வதற்கு தயாரானாள் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்ரதி புருஷ என்பதற்கு மற்றொரு பொருள் பகையேதும் இல்லாத கீர்த்தி பெற்றவர் என்பதாகும். தனக்கு அனுமதி வழங்கக்கூடிய நிலையில் சிவபெருமான் இல்லை என்பதை புரிந்து கொண்ட சதி பெண்களின் கடைசி ஆயுதமான கண்ணீரை சரண் புகுந்தாள். அதுதானே ஒரு மனைவியின் கோரிக்கையினை கணவன் ஏற்கும்படி செய்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க பாசத்தோடு தன்னோட உறவினர்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்குரிய விருப்பத்துக்கு வந்து எதிராக ஒரு தடை வந்துட்டு போனேன்னு உங்களுக்கு ஆசை, தடை வந்துட்டு. அப்ப என்ன ஆகுது? ஒரு கண்ணுல இருந்து தண்ணி, சதியோட விழிகள் இருந்து கண்ணீர் வழிகோடியது. அழுகையும் விம்மலும் கொண்டு அவள் தன் கீர்த்தி பெற்ற கணவனை நோக்கில அன்பு புகழ் பெற்ற கணவனை போய் பாக்குறாங்க, மறைச்சு பாக்குறாங்க. பார்வை சிவபெருமானை தூள் தூளாக்கும் தன்மை உடையதாகிட்டு அவ்வளவு கோபத்தோட சினத்தோட பாக்குறாங்க. இதுல இருந்து இருக்கிற அப்ரதி பூருஷம் என்னும் வார்த்தை தனக்கு இணையாக யாரும் இல்லாதவர் என்பதாகும். சிவபெருமானும் தனக்கு இணையா யாரும் இல்ல, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிவபெருமானை பொறுத்தவரை பௌதிக உலகில் எல்லாரையும் சமமாக நடத்துவதில் அவருக்கு இணையாக எவரும் இல்லை. இந்த பௌதிக உலகத்தை பொறுத்தவரை எல்லாரையும் கிருஷ்ணர் தான் பொதுவா சம பூதேஷு சர்வேசு எல்லாரையும் சமமாக நடத்தப்படுவார் அப்படின்னு சொல்றோம். இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சிவபெருமான் வந்து எல்லாரையும் சமமா நடத்துறாரு அப்படிங்கறத சதி நன்கு அறிந்திருந்தார். சதிக்கும் தெரியுது இவர் எல்லாரையும் சமமாதான் நடத்துவார் அப்படின்னு. இருப்பினும் தன்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு செல்லும் விஷயத்தில் மட்டும் அவர் தன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை. ஏன் இப்படி அன்பா நடத்துக்காம இருக்காரு? தெரியுது எல்லாருக்கிட்டையும் சமமா இருப்பாரு, இவர் ரொம்ப நல்லவருங்கிறது தெரியுது. ஆனால் இந்த ஆசை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்ப கோபம் வருது. அவர் வந்து சரியா நடந்துக்காது போல, என்கிட்ட போய் ஏன் அன்பா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த துன்பத்தினை தாங்க மாட்டாதவளாகவே அவள் தனது கணவனை எரித்து விடுவது போல பார்த்தாள். அந்த துன்பம் ஜாஸ்தி, ஏன்னா ஆசை ஜாஸ்தி. காமம் வந்தா உடனே என்ன இருந்துரும்? கூடவே கோபம். இப்ப ஆசை ஜாஸ்தியா போயிட்டு அப்பா வீட்டுக்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும். அவங்க எல்லாம் கணவரோட வர்றாங்க, ஆடை அலங்காரத்தோட அணிகலன்கள்லாம் அணிஞ்சு சிக்கிச்சுக்கிட்டு வர்றாங்க, நான் போலியே. அப்ப காமம் ஜாஸ்தியா போயிட்டு உடனே கோபம் வருது. அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? அந்த காமம் தான் எல்லாத்துக்கும் ஆணி பேர். இதே பண்ணி ட்ரெஸ் போய் போட்டுக்கிட்டு எல்லாம் கிருஷ்ண கோயிலுக்கு போ, ஆடை அணிகலன்களோட ஆபரணங்களோட போட்டுக்க, போகாதேன்னு சொல்லல. அந்த ஆசையை மாற்றிக்கொள், நல்லா அலங்கரித்துக் கொள்ளலாம், நல்ல நெக்லஸ் போட்டுக்கலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம், சுக்குன்னு என்ன போலாம், கிருஷ்ணரை போய் சேவிக்க போலாம். கிருஷ்ணன் ஜெயந்தி போகும்போது போலாமா, போக கூடாதா? இதோ புஷ்ப ஜெயந்தி வருது, புஷ்பாபிஷேகம் வருது, ஆண்டு விழா வருது, சென்னை இஸ்கான் கோயில போகலாம், தாராளமா போலாம், யாருமே தடுக்க மாட்டாங்க. அங்க என்ன நடக்கும்? பக்தர்கள் பாரி கட்டி அணைச்சுக்குவாங்க நம்மள. மதச்சி ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, எப்படி இருக்கே, ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. புஷ்ப சேவையில் வாங்க புஷ்பம்லாம், அந்த பூ தனியா காம்பு தனியா பொறிச்சு போடலாமாங்க. அபிஷேகத்துக்கு வந்து பொருள் எடுத்துக்கிட்டு என்னென்னமோ சேவைகள் இருக்கும். பகவானுக்கு போகா தயாரிப்பு பண்ணலாம், விதவிதமாக சேவைகள் இருக்கும். அப்ப மனசு எப்படி இருக்கும்? ரம்யமா இருக்கும். இப்ப அதே ஆசை அந்த போய் சும்மா அழைக்கலைனாலும் அங்க போக வேண்டிய மாதிரி அப்படி ஒரு ஆசை இருக்கிறதுனால அது கோபமா மாறி போயிட்டு, இதனையே வேறு விதமாக சிவபெருமான் ஆத்மாவாக விளங்குவதால் அப்ப என்ன ஆகுது? சதி தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு தயார் நாள் அப்படிங்கிறது புரியுது. சிவம் அப்படிங்கிறதுக்கும் ஆத்மான்னு பேரு. அப்ரதி பூருஷ என்பதற்கு மற்றொரு பொருள் பகையேதும் இல்லாத கீர்த்தி பெற்றவர். யாருமே அஜாத சத்ரு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு யாருமே
எதிரிகள் கிடையாது. அந்த வார்த்தை என்னது? அஜாத சத்ரு. சத்ருனா எதிரி. அஜாத சத்ரு அப்படின்னா எதிரி அற்றவர்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு எதிரியே கிடையாது. கீர்த்தி பெற்றவர், எதிரியே இல்லாத, பகையே இல்லாத ஒரு புகழ் வாய்ந்தவர்னு அர்த்தம். தனக்கு அனுமதி வழங்கக்கூடிய நிலையில் சிவபெருமான் இல்லையே அப்படின்னு ஒரு சதி நினைச்சிட்டா. அப்ப கீர்த்தியோட இருக்காரு, நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரு, அது புரியுது. ஆனாலும் இந்த ஆசைனால அந்த கோபமும் வருது. பெண்களின் கடைசி அஸ்திரம் என்ன? கண்ணீர். அதான் அப்படி அந்த கண்ணீரை அவங்க வந்து போய் ஷெல்டர் எடுத்துக்கிறாங்க சரண் புகுந்தால். அதுதானே ஒரு மனைவியின் கோரிக்கையினை கணவன் ஏற்கும்படி செய்கிறது. இப்படி அழுதுட்டா ஐயோ அவங்களுக்கு தாங்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை சதி விடுறா அப்படிங்கறத பாக்குறோம். இந்த 5 minutes தான் இருக்கு. இது அடுத்தது பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடும். உங்களுக்கு எல்லாம் ஓகேயா? இது 40 minutes வருமா கூட வருமானு தெரியல இன்னைக்கு. 55 ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்றீங்க? பார்க்கலாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நன்றி தங்களோட ஆசீர்வாதத்திற்கு. 13 ததோ வினீஸ்வஸ்ய சதீபிகாயதம் சோகேன ரோஷேன சாதூயதா கிருதா பித்ரோரகாத் ஸ்ரைன் ந விமூடதீர்கான் பிரேம்னாத்மனோ யோ அர்த்தம் அதாத் சதாம் பிரியக. மொழிபெயர்ப்பு படிங்க. 13 மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். ஜெய். அதன் பின்னர் தனது உடலில் பாதியினை பாசமுடன் தனக்களித்த தன் கணவரான சிவபெருமானை விட்டு சதி பிரிந்தாள். சினத்தினாலும் இழப்பினாலும் அவளுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. இவ்வாறு அவள் தன் தந்தையின் இல்லத்திற்கு சென்றாள். அவளது புத்தியற்ற இச்செயல் பெண்களுக்கே உரிய மென்மையினால் விளைந்ததாகும். பொருளுரை: வேதங்களின்படி கணவன் தனது உடலில் பாதியினை மனைவிக்கும், மனைவி தனது உடலில் பாதியினை கணவனுக்கும் கொடுக்க வேண்டும். மனைவி இல்லாத கணவனும் கணவன் இல்லாத மனைவியுடைய வாழ்க்கை அரைகுறையானதாகும். வேத திருமண உறவு முறையே சிவபெருமானுக்கும் சதிக்கும் இடையே நிலவிற்றென்றாலும் பெண்மைக்கே உரிய பலகீனத்தினால் சில பெண்கள் சில வேளைகளில் தன் தந்தை வழி உறவின் மீதே அதிக பாசம் உடையவராக விளங்குகிறார். இதற்கு சதியும் விதிவிலக்கல்ல. இஸ்லோகம் குறிப்பாக மிகவும் கீர்த்தி பெற்றவராக விளங்கிய தன் கணவன் சிவபெருமானை விட்டு விலக விரும்பியது அவளது பெண்மையின் பலகீனத்தினால் தான் என்று கூறுகிறது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான உறவில் கூட சில சமயம் பெண்மையின் பலகீனம் தலை தூக்கி விடுகிறது என்றும் கூறலாம். கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலே பிரிவு பெண்ணின் நடத்தையினாலும் விவாகரத்து போன்ற பெண்ணின் திடக்குறைவினால் ஏற்பட்டு விடுகிறது. தன் கணவனுக்கு அடங்கி நடத்தலே மனைவிக்கு சிறப்பாகும். அதுவே குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவ செய்கிறது. சிவபெருமான் சதி போன்ற உயர்ந்த கணவன் மனைவிக்கிடையில் கூட சில வேளைகளில் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதற்காக ஒரு மனைவி தன் கணவனின் பாதுகாப்பு நின்று எக்காலத்திலும் பிரிந்து செல்லக்கூடாது. அவள் அவ்வாறு பிரிந்து சென்றால் அதற்கு அவள் பெண்மையின் ஆற்றலின்மையே காரணம் என்று புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. இடத்துல பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு? என்ன அவரோட மூடு என்ன? ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவரோட பிரபுபாதரோட மனநிலை இல்லையா? பாருங்க, அதன் பின் அவரோட உடல்ல பாதியினை பாசமுடன் தனக்கு அளித்தாரு. அந்த மாதிரி உயர்ந்தவரான கணவரான சிவபெருமானை விட்டு சதி பிரிஞ்சு போறாங்க. ரொம்ப கோபம், இழப்பு. அதனால என்ன ஆகுது? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இந்த மாதிரி அவன் தன்னை அந்த மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கோபத்தோட வீட்டுக்கு போறாங்க. தந்தையின் இல்லத்திற்கு சென்றால் அவளது புத்தியற்ற இச்செயல் பெண்களுக்கே உரிய மென்மையினால் விளைந்ததாகும். எதனால மென்மை? அப்பா மேல ஒரு ஆசை பாசம், அந்த மென்மை, அதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எழுதுறாரு பிரபாதர். பொருளுரை: வேதங்களின் படி கணவன் தனது உடலின் பாதியினை மனைவிக்கும், மனைவி தனது உடலின் பாதியினை கணவனுக்கும் கொடுக்க வேண்டும். மனைவி இல்லாத கணவன் இல்லாத மனைவியும் உடைய வாழ்க்கை அரைக்குறையானது. கிளியரா சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்துதான் வாழணும். அது மாதிரி தனித்து இருக்கவே கூடாது. வேத வேள்விகளை செய்யும்போது அந்த நாளையெல்லாம் கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து அந்த பொருளை கொடுக்கும்போது மட்டும்தான் தானமே ஏற்கப்படுகிறது, வேத வேள்வி பூர்த்தியாகிறது. அப்ப அந்த வேத வேள்விகளை செய்வதற்கு, தர்ம காரியங்கள் செய்வதற்கு மனைவி எந்த அளவுக்கு அவசியமோ கணவனுக்கு, அது போல மனைவிக்கு கணவனும் அவசியம்.
அதை வலியுறுத்துகிறார் இந்த இடத்துல நம்ம பிரபுபாதர். வேதத்து திருமணம் உறவு முறையை சிவபெருமானுக்கும் சதிக்கும் நடைந்த இடையே நிலவில் என்றாலும் பெண்மைக்குரிய பலகீனத்தில் சில பெண்கள் சில பேர்கள் தன் தந்தை வழி உறவின் மீதே அதிக பாசம் உடையவராக இருப்பாங்க. சில பேரு அப்பா வீட்டுல பக்கம்தான் சாய்ஞ்சி ரொம்ப பாசமா இருப்பாங்க. இதற்கு சதியும் விதிவிலக்கல்ல. சதியும் அதுக்கு வந்து பெருசா விதிவிலக்கு இல்ல. ஸ்லோகம் குறிப்பாக மிகவும் கீர்த்தி பெற்றவராக விளங்கிய தன் கணவன் சிவபெருமானை விட்டு விலக விரும்பியது அவளது பெண்மையின் பலகீனத்தினால் தான் என்று கூறுகிறது. ஏன் அப்படி போறாங்க? அவளோட வீக்னஸ் என்ன? தந்தை வீட்டுக்கு போனா அப்பா மேல பாசம், அந்த பக்கம் சாய்கிறாங்க. அதனால இந்த நடந்துச்சு. கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான உறவில் கூட சில நேரம் பெண்மையின் பலகீனம் தலை தூக்கி விடுகிறது என்று கூறலாம். ரொம்ப உயர்ந்ததுலயே உயர்ந்ததான உறவு வந்து கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவாங்க. அதுல கூட இந்த மென்மையான விஷயங்கள் வந்து தலை தூக்கிடுது அப்படின்னு சொல்றாரு. கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலேயே பிரிவு பெண்ணின் நடத்தையினாலும் விவாகரத்து போன்ற பெண்ணின் திடக்குறைவினால ஏற்பட்டு விடுகிறது. பெண்ணோட திடக்குறைவினாலதான், உறுதியா இல்லாதனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். அப்ப தன் கணவனுக்கு அடங்கி நடத்திலே மனைவிக்கு சிறப்பு. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து விட்டு கொடுக்க கூடாது. சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அடங்கிதான் நடக்கணும். சிவபெருமான் அதுவே குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவ செய்கிறது. அமைதி வேணும் அப்படின்னாக்கா அடங்கிதான் நடக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண் எப்பொழுதுமே ஒரு படி கூடுதல் தான். பெண் வந்து குறைச்சல்னு சொல்லல. பெண்ணோட சக்தி முக்கியமானதுன்னு நிறைய இடத்துல வந்து போற்றப்படுகிறாள். ஆனா அவள் மென்மையான மனது உடையவளாக இருப்பதால் பாதுகாப்புக்குரியவள். பாதுகாப்பு உரியவர். அந்த விதத்துல அவங்க வந்து வீக்குன்னு சொல்றாங்க. அவங்க கணவனோட பாதுகாப்புல இருக்கும் பொழுது மட்டும்தான் அவ வந்து அவளால நிம்மதியா இருக்க முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும். அதனால கணவன் தேவை, மனைவியும் கணவனோட கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதற்காக ஒரு மனைவி தன் கணவன் பாதுகாப்பின் என்று எக்காலத்தில் பிரிந்து செல்லக்கூடாது. எந்த காலத்தில் பிரிந்து செல்லக்கூடாது. கூடாதுதான். கூடாதுன்னா கூடாதுதான். அந்த மாதிரி வேற வார்த்தைகள்ல அப்பெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. இப்பதான் அந்த வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமா பழக்கப்படி யாருக்கால விவாகரத்து இன்னும் எடுத்த கவுத்தேன் அப்படிம்பாங்க. அந்த கூட சொல்லுவாங்க, சொல்லும் போதே சொல்லி தருவாங்க நமக்கு. எடுத்த கவுத்தேன்னு பேசாத, அமைதியாரு அமைதியாருன்னு பெருவங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப குழந்தைகள் தாத்தா பாட்டி அத்தை மாமா சுற்றத்தார்களுடன் வாழ்ந்தார்கள். ஒருவரை பொருள் பார்த்து பல பாடங்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்ப எல்லாம் மொபைல்லையும் டிவியை தான் பாக்குறோம். அதுல எல்லாம் சொல்லப்படுது. தண்டார்பட்ட டாட் ரூட் எப்படி சண்டை போடுறதுதான் கத்துக் கொடுக்குறோம். அமைதியான வழிக்கு வழி இல்லை. அப்ப பகவத்கீதை பாகவதம் அமைதிக்கான வழியை சொல்லி தருகிறது. எப்படி வாழ்ந்தால் மனம் ரம்யமாக இருக்கும் அப்படிங்கிறது பகவத்கீதை மூலமாக பாகவதம் மூலமாக நாம் கற்கலாம். அதற்காக ஒரு மனைவி தன் கணவன் பாதுகாப்பின்றி எக்காலத்தில் பிரிந்து செல்லக்கூடாது. அவள் அவ்வாறு பிரிந்து சென்றால் அதற்கு அவள் பெண்மையின் ஆற்றலின்மைதான். அந்த பெண்ணால அந்த திறமை பத்தல, அதனால அப்படி போயிடுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முழுசா இந்த ஸ்லோகம் மூலமா பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றார்? கணவன் சொல்ல மீறி போறதால ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத விளக்குறாரு. அது மட்டும் கிடையாது. வேறு கடைசி பேராகிராஃப் மூலமா, அந்த கடைசி கொஞ்சம் ஸ்லோகத்து மூலமா வார்த்தைகள் மூலமா என்ன சொல்ல வர்றாரு? பெண்மையின் ஆற்றல் இன்மையே அதற்கு. அதாவது அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த பொறுமை இல்லாததுனால அவர் சொல்றத கேக்குற அந்த கீழ்ப்படிதல் தன்மை இல்லாததுனால அடங்கி நடக்கணும். இணைந்து வாழ வேண்டும், அது முக்கியம். அவருக்கு அடங்கிதான் நடக்கணும். செல்லக்கூடாது. எந்த காலத்திலயும் கணவனை பிரிந்து செல்லக்கூடாது. வெரி குட். எந்த காலத்தையும் பிரிந்து செல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் சொல்லிட்டாரு. அது எந்த காரணமா வேணா இருக்கலாம். சூழ்நிலை நோனா நோதான் பிரபாதர் சொல்றாரு. ஏன்னா வேதம் சொல்றது, வேதத்தை தான் பொருளுரை எழுதிட்டாங்க. அப்ப பாதுகாப்பா இருக்கணும். இந்த கணவன் இல்லாத பட்சத்துல மகனின் பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்ப மகன் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். இல்ல நான் பிச்சுக்கிட்டு போய்தான் ஆவேன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, சரியான மதிப்பு இருக்காது. ஏன்னா இவள் வணக்கத்திற்குரியவள், மிக மென்மையானவள். அந்த மென்மையாக இருக்கிற மனது படைத்தவளால அந்த வன்மையான வார்த்தைகளோ அவமானத்தை தாங்க இயலாது. இப்ப அது இல்லாம மாதாஜி, இப்ப நம்ம இங்க விட்டு போனோம்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். ஏன்னா அந்த மனது இலகின மனது எதையும் வந்து நம்ம நம்புவோம் சீக்கிரம். அதனால பெண்களுக்கு வந்து கஷ்டம். அதனாலதான் யாரோட பாதுகாப்பு இல்லாத அவங்க சொல்ற கேளு அப்படின்னு சொல்றாங்க வேதமும் நம்ம பெரியவங்க. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி.
இதுல வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல மாதாஜி. இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஆச்சா மாதாஜி. சொல்லிக்கலாமா? आंचा ஓகே माताजी. कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नंदराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय। निता गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी. முறை நன்றி மாதாஜி. முறை உக்ரம் வீரம் சொல்லிக்கலாம். ஓகே குருமராஜோட பூர்ண ஆரோக்கியத்திற்காக நம்ம அர்ப்பணிக்கலாம். ஓகே மாதாஜி. தீர்க்காயுசுக்காகவும் பூர்ண ஆரோக்கியத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். நாளைக்கும் அக்ஷய திருதியை, மிக அற்புதமான நாள், மங்களகரமான நாள். பல நல்ல விஷயங்கள் நடந்தது. அது என்னன்னு இப்ப வருது, அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து சந்தன் யாத்திரைன்னு சொல்லிட்டு அக்ஷய திருதியில இருந்து 21 நாளைக்கு ரொம்ப வெயிலா இருக்கும், உடம்பு தாங்காது இல்லையா? அப்போ பகவானை குழுன்னு வச்சுக்கிறதுக்காக எல்லா விஷ்ணு டெம்பிள், கிருஷ்ணர் கோயில் எல்லாம் அது நடக்கும். மெயினா நம்ம ராதா மாதவ் மாயப்பூர் கோயிலையுமே செய்வாங்க. சந்தன் யாத்திரைன்னு சொல்லி ஃபுல்லா சந்தன் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க, உடம்பு முழுக்க பண்ணுவாங்க. ராதா மாதாக்கெல்லாம் நெத்தியில வைப்பாங்க. நம்ம மாயப்பூர் போனோம் அப்படின்னா அவங்களே வந்து பெரிய அம்மி மாதிரி கல்லு போட்டிருப்பாங்க, சந்தனை இறக்கிறதுக்குள்ள கட்டைகள் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு பக்தர்கள் வந்து அவங்க எப்ப யார் வேணாலும் சேவை பண்ணலாம். அதை அழைச்சி அழைச்சி கொடுப்பாங்க, அது கிணத்துல வழிப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அர்ப்பணிக்கிற நாள். அதனால நம்ம வீட்லயுமே நாளைக்கு சந்தன் இருந்ததுன்னா குழைச்சி துளசியில வச்சு பகவான் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். 21 நாளைக்கு ஆஸ்பிஷியஸ், மோர் சாண்டிங், மோர் ஸ்மரன், நிறைய ஹரிநாமம் சொல்றது, பகவான் ஸ்மரன்ல இருக்கிறது, இந்த பகவானை பற்றி சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது நன்மையை பயக்கும் விஷயமாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆமா மாதாஜி. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरा भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं, नृसिंहभीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं, नृसिंहभीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं, नृसिंहभीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्। हरे कृष्णा. இந்த ஹரிநாமம் சொன்னது, நரசிம்மர் பிரார்த்தனை பண்ணது ரெண்டுமே குருமராஜோட பூர்ண ஆரோக்கியத்திற்கும் தீர்காயுசுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.